இந்த உலகத்திலேயே பழமையான மொழினா அது நம்ம தமிழ் மொழி தாங்க. இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 7000 மொழிகளுக்கு மேலே பேசப்படுது. என்னதான் அவ்வளோ மொழிகள் பேசினாலும் அந்த மொழிகள்லேயே நம்ம தமிழ் மொழி தான் ரொம்ப பழமையான ஒரு மொழி. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழி அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் அழியாமல் தமிழர்களால் பேசப்பட்டுக்கிட்டே வருது. இது ரொம்ப முக்கியமான விஷயம் தாங்க சொல்லணும். இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 7000க்கும் அதிகமான மொழிகள் பேசப்பட்டுட்டு வருது. அதில் நம்ம தமிழ் மொழி தான் ரொம்ப பழமையான மொழின்றப்போ ரொம்பவே அருமையான விஷயமா இருக்குது. நம்ம தமிழ் மொழி எத்தனை வருஷம் பழமையான மொழி அப்படின்னு பார்த்திங்கன்னா 5000 வருடங்கள் பழமையான ஒரு மொழின்றது கன்ஃபார்மாக எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. இதில் நிறைய பேர் 10,000 20,000 வருடங்கள் கூட பழமையாக இருக்குதுன்னு சொல்லி நம்பப்பட்டுருக்கு. அதுக்கான எவிடன்ஸ்லாம் இன்னும் கிடைக்கல. சப்போஸ் ஃப்யூச்சரில் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக 10,000 வருடங்கள் கூட நம்ம மொழி பழமையாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நம்ம கையில் கிடச்சிருக்க எவிடன்ஸ் படி பார்க்குறப்போ தமிழ் கன்ஃபார்மாக 5000 வருடங்கள் பழமையான ஒரு மொழி அப்படின்றத ஆராய்ச்சியாளர்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெயர் வளங்கள் கொண்டுட்ருக்க இந்த தமிழ் நம்ம தமிழ்நாட்டில் தான் பிறந்துச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. தமிழ் பிறந்த இடம் அழிஞ்சிடுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதாவது இப்போது கடல் கடியில் இருக்குது. அந்த இடமான குமரி கண்டம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, நான் எப்படி அந்த இடம் அழிஞ்சுது, என்ன ஆச்சுன்றதை பற்றிலாம் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியாவை ஒட்டிய போல் ஒரு பெரிய கண்டம் இருந்திருக்கு, ஒரு காண்டினென்ட் இருந்திருக்கு இந்தியன் ஓஷனில். அதாவது இந்தியா கீழே தான் இருந்திருக்கு. அவ்வளோ பெரிய காண்டினென்ட்டில் தான் நம்ம தமிழ் மக்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படுது. இந்த குமரி கண்டத்தில் தான் தமிழ் மொழி, தமிழ் நாகரிகம், தமிழ் கலாச்சாரம், தமிழ் இலக்கியம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உருவாகியிருக்கும் அப்படின்றதும் சொல்லப்படுது. என்னதான் இங்கே மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் இயற்கை சீற்றத்தினால அந்த மொத்த குமரி கண்டமே கடலுக்குள்ளே மூழ்கி போயிடுது. இந்தியன் ஓஷனுக்குள்ளேயே அப்படியே மூழ்கிடுது. அதுலேருந்து ஒரு குட்டி பார்ட் மட்டும் தப்பிக்குது. அதுதான் பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா. இன்றைக்கும் தமிழ்நாடு பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீலங்கா. இந்த நாட்டிலையும் இன்றைக்கு வரைக்கும் தாய்மொழியாக தமிழ் தான் பேசிக்கிட்டு வராங்க. அந்த நாட்டோட அஃபிஷியல் லாங்குவேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா தமிழ் தாங்க. இந்த குமரி கண்டம், அதாவது இங்கிலீஷில் லிமோரியா காண்டினென்ட் அப்படின்வாங்க. இந்த காண்டினென்ட்டை யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிப்ஸ் கிளாட்டர் அப்படின்ற ஒரு ஜாலஜிஸ்ட் தான் கண்டுபிடிக்கிறாரு. எப்போ கண்டுபிடிக்கிறாருன்னா 1864 கண்டுபிடிக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு காண்டினென்ட் இருந்துச்சு, இங்கே தமிழ் அப்படின்ற மொழி பேசப்பட்டுட்டு இருந்துச்சு, இப்படி ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவர் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. எப்போ கண்டுபிடிச்சாருன்னா 1864 கண்டுபிடிக்கிறாரு. இன்னும் இந்த கடலுக்கு அடியில் மூழ்கி இருக்க இந்த குமரி கண்டத்தை நம்ம நிறையவே ரிசர்ச் பண்ணலாங்க. இன்னும் தமிழ் மொழி எப்படி இருந்துச்சு, இன்னும் எவ்வளோ பழமையான மொழி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம ரிசர்ச் பண்ணலாம். ஆனால் அதுக்கான பணம் நம்ம கவர்மெண்ட்டால் ஆஃபர் பண்ண முடியல. ஏன்னா கடல் கடியில் போயிட்டு ரிசர்ச் பண்ணுறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு நிறைய செலவாகும். அதுக்கான பணத்தொகை இப்போ நம்மளால் ஆஃபர் பண்ண முடியலனாலும் கண்டிப்பாக நம்ம கவர்மெண்ட் ஃப்யூச்சரில் ஆஃபர் பண்ணுவாங்கன்றது உறுதியாக சொல்லலாம். அதனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நமக்கு தமிழை பற்றி தெரிய வரும். இன்னும் எவ்வளோ பழமையான மொழின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த உலகத்தில் எவ்வளவோ கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் வாழ்ந்துட்டு வந்துச்சுங்க. ஆனால் இன்னை வரைக்கும் தமிழ் மட்டும்தான் அழியாமல் வந்துட்டுருக்கு. இந்த மாடர்ன் வேர்ல்ட்லேயும் தமிழ் அழியாமல் பேச வந்துட்டுருக்கு. இருக்கிற கிளாசிக்கல் லாங்குவேஜில் தமிழ் மட்டும்தான் அழியாமல் இன்றைக்கும் பேசப்பட்டுருக்கு. தமிழ் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் பேசப்படலாங்க, நிறைய நாட்டில் பேசப்படுது. ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி நாடுகள்லையும் தமிழ் தான் பேசப்பட்டுருக்கு. முக்கியமாக ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர் இவங்க 2 நாட்டோட அஃபிஷியல் லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா தமிழ் மொழி தான். நம்ம இந்தியாவுக்குன்னு அஃபிஷியல் லாங்குவேஜே கிடையாது. ஏன்னா நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்பட்டுருக்கு. இப்போ நம்ம இந்தியாவில் ஒரு மொழியை நேஷ்னல் லாங்குவேஜாக அறிவிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற மொழிக்காரர்கள்லாம் கோவப்படுறாங்க. நீங்கள் எங்கள் லாங்குவேஜை வைக்க மாட்டீங்க அப்படின்னு கோவப்பட்டனால தான் நம்ம கவர்மெண்ட் என்ன முடிவெடுத்துச்சுன்னா, நம்ம கண்ட்ரிக்கு லாங்குவேஜே தேவையில்லை, நேஷ்னல் லாங்குவேஜ் அதாவது அஃபிஷியல் லாங்குவேஜை நாங்கள் வைக்கலை அப்படின்னு சொல்லி நமக்கு அஃபிஷியல் லாங்குவேஜே கிடையாது. உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 80 மில்லியனுக்கும் மேற்பட்ட தமிழ் பேசுகிற மக்கள் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 7000க்கும் அதிகமான மொழிகள் பேசப்பட்டுருக்கு. என்னதான் இவ்வளோ மொழி பேசினாலும் நம்ம தமிழில் மட்டும்தான் பெரிய பெரிய எண்களுக்கான பெயர் இருக்குது அப்படின்றாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, இப்போ நம்ம பில்லியன் அப்படின்னும், ரொம்ப பெரியனா பில்லியன், இல்லைன்னா அதுக்கு அடுத்ததாக என்ன பார்த்திங்கன்னா ட்ரில்லியன் அப்படின்வாங்க. அதுக்கு அடுத்தது பெரிய நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாட்ரில்லியன் அப்படின்வாங்க. குவாட்ரில்லியனுக்கும் பெருசு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜில்லியன்றாங்க. ஜில்லியனுக்கு அடுத்து ஏதாவது இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு மேலே பேர் வைக்கலை, எந்த மொழியிலுமே இல்லை. ஆனால் நம்ம தமிழ் மொழியில் இருக்குது. நான் சொல்கிறேன் கேளுங்களேன். அற்றட்டம், பற்றட்டம், பொரியம், முக்கோடி, மகாயுகம் இந்த மாதிரியான வார்த்தைகள் தான். அதாவது ஜில்லியனுக்கு அடுத்ததாக நான் பேர் இல்லைன்னு சொல்லலை இங்கிலீஷில், ஆனால் நம்ம தமிழில் இதெல்லாம் தான் ஜில்லியனுக்கு அடுத்து வர நம்பர். இந்த மாதிரி பெரிய பெரிய எண்களுக்கும் நம்ம மக்கள் அப்போவே பேர் வச்சுருக்காங்க. அப்போவே நம்ம மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு நம்பர்ஸ்க்கெலாம் எண்டே கிடையாது.
அதனால் நிறைய பேர் வைக்கணும். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குங்க. நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய தமிழ் வார்த்தைகள் நமக்கே தெரியாமல் இருக்குது. அதெல்லாம் நம்ம கற்றுக்கணுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே ஜில்லியனுக்கு மேலே வர பெரிய பெரிய நம்பர்களோட பேர் தாங்க. ஆனால் இது எந்த பேருமே இங்கிலீஷில் கிடையாது. நம்ம தமிழ் மொழியில் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு வந்து சப்போஸ் இங்கிலீஷில் வந்து தெரிஞ்சது ஜில்லியனுக்கு மேலே நம்பர் பேரும் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.